இப்போ நான் செய்ய போகிறது வந்து மீன் கறி. நான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மீன் இதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் இது நம்ம வீட்டில் நார்மலாக எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், தனியா அப்புறம் பவுடர் இல்லை ரெட் சில்லி, தனியா, வெந்தயம், மிளகு, கருவேப்பிலை, வறுத்தரிசி எல்லாம் நம்ம போட்டு மீன் குழம்புக்காக அரைச்சி வச்சுருக்குறோம். மிளகாய் தூள் இது வந்து புளி கரைசல். இது வந்துட்டு தேங்காய் விழுது. தேங்காயில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4-5 கார்லிக் பூண்டு போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் இந்த பேஸ்ட் போட்டுட்டு இப்போ இந்த மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, தேவையான அளவு இதில் போட்டுடலாம். நம்ம காரமே இதுதான், அதனால் எவ்வளோ காரம் வேணும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ரொம்பலாம் காரமாக இருக்காது. அதில் வந்துட்டு இந்த புளி கரைசல் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு புளி கரைசல் வச்சுருக்கிறேன். ஒரு 2 கப் அளவு அதை இதில் போட்டுக்கலாம். இது வந்து நார்மல் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கணும். இதுதான் நம்மளுடைய கிரேவிக்கு தேவையானது. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்க நல்லா திக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது. இன்னும் வேணா கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட் பார்த்துட்டே வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 கிலோ அளவு மீன் இருக்கும். 1/2 கிலோ மீனுக்கு இவ்வளோ போதுமானது. இப்போ பாருங்கள் இது நுர கட்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா கொதிக்குது இல்லையா. இது வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து போட போகிறோம். மேக்னேட் பண்ண ஃபிஷ் ஆல்ரெடி நான் 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். மஞ்சத்தூள், உப்பு இதில் போடணும். ஒன்றா போடணும். இப்படி கொதி வரும்போது தான் நம்ம மீனை போடணும். எப்போவுமே மீனை போட்ட பிறகு தான் நம்ம சால்ட் போடணும். இதிலே ஆல்ரெடி சால்ட் போட்டு நான் ஊற வச்சதுனால நம்ம சால்ட்டும் பார்த்து போடணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மீன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் உப்பு போட போகிறேன். இது ஒரு சிம்பிளான மெத்தட், அவ்வளோதான். நான் ஆல்ரெடி ஃபிஷ்ஷில் வந்துட்டு உப்பு போட்டதுனால இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். அப்புறமாட்டி நம்ம பார்த்து போடலாம். இனி வந்துட்டு நம்ம ஹை ஃப்ளேம் வைக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ஃபிஷ் வந்துட்டு வேகிற அளவு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வைக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம் 5 to 10 மினிட்ஸ். இப்போ பக்கத்தில் இன்னொரு கடாய் பற்ற வச்சுக்கலாம். நம்ம பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஆயில் ஊற்றலாம். ஏன்னா நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ எண்ணெய் சூடானோன்னு கொஞ்சோண்டு வெந்தயம், கடுகு, இப்போ அந்த கடுகு நல்லா வெடிக்குது. இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் எனக்கு வெங்காயம்
இது தாளித்து குழம்புல ஊற்றணும், அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த குழம்பு திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்ல கொதி வந்துட்டு இருக்குது. ஃபிஷ் எல்லாம் ஆல்மோஸ்ட் வெந்துடும். ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 minutes தான் ஒன்லி அது வேகிறதுக்கு. 5 to 10 minutesல நல்லா வெந்துடும். வெந்தோடனே நல்லா பாருங்கள், அதோடைய ஸ்கின் எல்லாம் நல்லா பஃபியாக வந்துடும். அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபிஷ்ஷு வெந்துட்டா வேகலையா அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுக்கு. அதாவது நம்ம அந்த தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் அரைச்சி ஊற்றின அந்த கிரேவி மசாலா எல்லாம் வந்துட்டு பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் அது வந்துட்டு ஒரு 20 minutesஸாக அட்லீஸ்ட் டைம் எடுக்கும். நம்ம புளி கரைசல் எல்லாம் ஊற்றி கொதிக்க வைக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிட்டோன்னா அது ஃபிஷ் நல்லா வந்துடும். அப்புறம் ஒரு கடாயில் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஆயில், மஸ்டர்ட் சீட்ஸ் எல்லாம் போட்டு. ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு நல்லா அந்த தெரியும் அந்த ஆனியனுடைய டெக்ஸ்டர் எப்படி மாறி இருக்குன்ட்டு. இனி இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம அந்த குழம்புல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா எந்த அளவு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து குழம்புல ஊற்றிடலாம். அந்த சவுண்டு, வாசனை, ஸ்மெல் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களே பார்ப்பீங்க. இன்னும் நல்லா டெக்கரேட் பண்ண மாதிரி ஆல்ரெடி ஆயிடுச்சு. இது ஃபிஷ்ஷு போட்டுப்புறம் நம்ம ரொம்ப அதை கிண்ட முடியாது, ஏன்னா அது ஆல்ரெடி வெந்துருச்சுனால அது வந்துட்டு கிண்ட முடியாது நம்ம ரொம்ப நேரம். நல்லா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் குழம்பு குக் ஆகிடுச்சு, சரியாயிடுச்சு. நீங்களே பார்ப்பீங்க க்ரீன் சில்லி ஏன் போட்டிங்கன்னா, க்ரீன் சில்லி வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை ஆகுது வந்துட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் அரோமா கிடைக்கும். ஸ்பைஸி, அதோட ஸ்பைஸி, முழு ஸ்பைஸியும் வந்து அந்த ஆயிலில் இறங்கி அதோடைய இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் பார்க்குறதுக்கும் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஆயிடுச்சு நம்மளுடைய கிரேவி வந்து ஃபிஷ் கறி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஃபிஷ் கறி ரெடி. நீங்கள் இது வந்துட்டு நல்ல சூடான ரைஸில் கீ ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசாவுக்கு ரொம்ப ஆப்டானது இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிம்பிளான நம்மளுடைய கிராமத்து ஸ்டைல்